துலாம் ரோக சனி எதிரிகளெல்லாம் அடிச்சு ஓட விட போறீங்க. என்னங்க ரொம்ப அப்படியே சூப்பரா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். துலாம் ராசிக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி நம்ம எதன் அடிப்படையில பார்க்குறோம் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பார்க்குறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. அடுத்து ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை துலா ராசிக்கு கொடுக்க போறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரோக சனி துலாம் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகளை கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் விசாகம், சுவாதி, சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது, எவ்வளோ சதவீத விழுக்காடு இருக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் சுக்கிரனோட இணைவில் உங்களுக்கு நகர்றாருங்க. அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன். சுக்கிரன் பொதுவாகவே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயல், இசை, நாடகம், கலை, கவர்ச்சி, இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாலே போதுங்க, அவங்க நிறைய பேரால ஈர்க்கப்படுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷப, துலாம், இது ரெண்டுமே சுக்கிரனுடைய ஒரு ராசி. இது ராசி ரீதியாக பார்க்கும்போது ஓகே, லக்னம் இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தி வரும். ஸோ துலா லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் ரிஷப லக்னத்தில் இருக்கவங்களும் சனி உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பாருங்க, அவர் லக்னத்துலேயோ இல்லை ராசிலேயோ இல்லை உங்களை 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ அமர்ந்தாரு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சனி ரொம்ப பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட்ஸை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வகையில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6ல் உச்சம் அடைகிறாரு. 6ஆம் பாவம் என்பது என்னங்க, ஒரு மனிதனுடைய அன்றாட வேலை. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அது எல்லாரும் சொல்றது தான். அன்றாட வேலை, உங்களுடைய தினசரி வேலை எப்படி இருக்கும், அது 6ஆம் பாவம். ஏன் சுக்கிரன் துலா ராசிக்கு மட்டும் 6ல் போய் உச்சம் அடைகிறாரு? அந்த ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கணும் இல்லையா? சுக்கிரன் அப்படின்றவர் அவர் காதல், காமம், மோக்ஷம்னு சொல்லுவோம். ஸோ மோக்ஷம் அப்படின்னா அது கேது மட்டும் கிடையாது, சுக்கிரனும் தான். ஏன்னா மீனராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கே 12வது ஒரு ராசியா வர்றதுனால அந்த ராசியில தான் சுக்கிரனே உச்சம் அடைகிறாரு. அந்த ராசியில தான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு ரோக சனியா போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த மார்ச் மாதமே எதிர்ப்புகள் உங்களுக்கு குறைய போகுது. சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி வழிவகுக்கலாம்? பல வருஷமா உங்களுக்கு அந்த நோய் பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஸோ மீனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நோய்க்கான தீர்வை சொல்லுவார். டாக்டர்கிட்டே நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் போவீங்க. மருத்துவ செலவும் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஆனால் அதன் மூலிமா குணமாயே நீங்கள் வெளியே வருவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 40 வயசுலேருந்து 60 வயசில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜ் கேப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி, உடம்பு வலி, முதுகு வலி. ஏன்னா உங்கள் ராசிலேயே சனி பகவான் உச்சம். இது ஒரு காற்று தத்துவ ராசி. பஞ்சபூதங்கள் இருக்குது ராசி மண்டலங்களில். அதில் இது ஒரு காற்று தத்துவ ராசியாக வர்றதுனால சனி பகவான் உங்கள் ராசியிலே உச்சமாய ரோக சனியாக அமர்றதுனால நோய், பிணி, பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ராசிநாதனும் உச்சமாறாரு, சுக்கிரன் கூடவே இணைஞ்சு உச்சமாறாரு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த துலா ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. என்னென்ன நட்சத்திரங்கள்னு பாருங்க, விசாகம், சுவாதி, சித்திரை. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நற்பலன்களை சனி செய்வார்? இவர் ஒரு ரோக சனி. ரோக சனி அப்படின்னா கண்டிப்பா நல்லது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா துலா ராசிக்கு நல்லது செய்ய வேற யாருக்குங்க செய்ய முடியும்? ரிஷப துலாத்துக்கு நல்லது செஞ்சு ஆகணும், வர வழி இல்லை. கடவுள் அவரை அதுக்காகவே தான் அனுப்பி விட்டுருக்காரு. இந்த வேலையை நீதான்ப்பா பார்க்கணும். இப்போ புதன்னா படிப்பு, பேச்சு, அதுக்கப்புறம் புதன்னா அறிவு, இந்த மாதிரி விஷயங்கள் புதனுக்கு கொடுத்துருக்காங்க. குரு அப்படின்னா ஞானம், வழிகாட்டி, இதெல்லாம் குரு. அப்ப சனி துலாத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற வகையில விசாக நட்சத்திரம் செவ்வாயோட ஒரு விசாக நட்சத்திரம் குருவோட ஒரு நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நல்லாவே இருக்குங்க. 90% விழுக்காடு நல்லாவே இருக்கு. உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் இடத்துல வந்து குரு வந்து அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடு நீங்க போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு. ஏன் பொதுவா நான் இந்த மேற்படிப்பு எடுத்துட்டு வரேன்னா, குரு பகவான் 9ல இருக்காரு. அப்போ 9 அப்படின்றது படிப்பு சார்ந்த விஷயம்னு வருது இல்லையா? ஈவன் நீங்க வெளிநாடு போனதா கூட மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இல்ல நீங்க ஆன்லைன்லயே கூட படிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ராகுவோட தொடர்பு வந்து இந்த குரு பகவானுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஆன்லைன்ல படிக்கிறது, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானத்தை வந்து நீங்க வளர்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து விசாக நட்சத்திரத்துக்கு நிறைய வகையில வந்து நிறைய நன்மைகளை வந்து சனி பகவான் செய்வாரு. சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? சுவாதி வந்து ராகுவோட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து ராகு. அந்த ராகு வந்து 5ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. அப்ப நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்க வந்து நல்லாவே பயன்படுத்திக்கலாம். துலா ராசிக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே கிடையாது, எந்த ஒரு காம்படிஷனுமே கிடையாது. நீங்க தான் ராஜா. நீங்க இருக்க இடத்துல உங்களை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா போட்டிகளிலும் நீங்க வந்து வெற்றி பெற்று வருவீங்க. கிரியேட்டிவ் ஃபீல்டு சினிமா துறையில இருக்கவங்களுக்கு எல்லாமே துலா ராசியில அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. சனி 6ல் இருப்பாரு. அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி 7ஆம் வீட்டுக்கு போவார். ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளில் வந்து நல்லா இருக்கும். அடுத்து சித்திரை வந்து செவ்வாயோட ஒரு நட்சத்திரம். செவ்வாய் எங்கே இருக்காரு உங்களுக்குன்னு நம்ம பார்க்கும்போது அகெயின் செவ்வாய், சூரியன், புதன், ராகு 5ஆம் வீட்டில் இந்த கிரக கூட்டணி இணைவுகள் வந்து ஏற்படுது. இது நன்மையா தீமையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறைபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த சித்திரை வந்து 2ஆம் வீட்டோட அதிபதியா வராரு. செவ்வாய் வந்து துலா ராசிக்கு 2ஆம் வீட்டோட அதிபதி. ஒரு 2 மாரகத்துக்கு உண்டான ஒருத்தர். 2 மாரகம், அது 7மே வந்து மாரகமா வருது. ஸோ 2 மாரகத்துக்கு உண்டானவர் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களோட பூர்வீக ஸ்தானத்துல உட்கார்ந்து ராகுவோட அங்காரக தோஷத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலையும் இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையாலையும் பிரச்சனைகள் வரலாம். அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிறைய விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமா வந்து அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து இருக்கும். ஸோ அங்காரக தோஷம் ஏற்படக்கூடிய மாரகத்துக்குண்டான பிரச்சனைகளை செவ்வாய் வந்து கொடுப்பாரு. இந்த 3 நட்சத்திரங்கள்ல மிக கவனமா இருக்க வேண்டியது சித்திரை நட்சத்திரம் மட்டும்தான். ஏன்னா மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் பரவாயில்ல, விசாகம் சுவாதிக்கு பரவாயில்ல, சித்திரை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சனி பகவான் 6ஆம் இடத்துல வாக்கிய பிரகாரம் வராரு, நன்மைகளை செய்யறாருன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க சனி பகவானை வழிபட்டு தான் ஆகணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரோக சனியா வந்து கோயில் வழிபாடுகள் சிறப்பு வாய்ந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். நிறைய ஆன்மீக வழிபாடுகள் நீங்கள் செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது மீனராசி இல்லையா? ஸோ தான தர்மங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய நன்மைகளையும் உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுப்பாரு. நன்றி.